என்னை விசாரிக்க ஒருத்தரும் இல்லை அப்படின்னு வியாகுலப்பட்டு இருக்கிறீங்களா? என் கண்ணீர் யாருக்கு தெரிய போகுது? நான் பட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேதனை யாருக்கு புரிய போகுது? நான் நன்மை செஞ்சவங்களே, என் கூட இருந்தவங்களே, எனக்கு நல்லா படித்த மாணவங்களே எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்களே என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு மனக்கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? மனவேதனையோடு இருக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 69:32 வசனம், கர்த்தரை தேடுவோருடைய இருதயமோ வாழுமோ. இன்றைக்கி உங்கள் இருதயம் வாழக்கூடாதபடிக்கு இருக்கிறதா? கஷ்டங்கள்னால, போராட்டங்கள்னால, கவலையினால் உங்கள் இருதயம் நிரம்பி போயிருக்கிறதா? கர்த்தரை இன்றைக்கி நீங்கள் தேடுவீன்னு சொன்னால், கர்த்தர் சமூகத்தில் உங்களை முழுமையாக அர்ப்பணிப்பேன்னு சொன்னால் உங்கள் இருதயம் வாழும், உங்கள் இருதயம் மகிழும், உங்கள் இருதயம் எப்போதும் சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி அது இல்லாமல் பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல நெருக்கடிகள் இதெல்லாம் நீங்கள் சந்திச்சுன்னு வந்திருந்தாலும் அதெல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். கர்த்தர் அதெல்லாம் தூக்கி எறிய போகிறார். உங்களுக்கு நல்ல ஒரு வசந்தத்தை, உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கர்த்தர் அமைச்சு தர போகிறார். கவலைப்படாதீங்க. எந்த பாரத்தினாலும் இருதயம் உடைந்து போயிருக்கிறது, எந்த காரியம் உங்கள் இருதயத்தை சுக்குநூறாக உடைத்திருக்கிறது, அந்த காரியமெல்லாம் விரைவில் சரியாக போகுது. நீங்கள் நன்மையை பார்ப்பீங்க, நீங்கள் சுகத்தை பார்ப்பீங்க, நீங்கள் சமாதானத்தை பார்ப்பீங்க, இழந்து போன ஆசீர்வாதங்களெல்லாம் நீங்கள் ரெட்டந்தனியாக திருப்பிப்பீங்க. கவலைப்படாதீங்க. கர்த்தரை தேடுங்க, கர்த்தருக்கு சமூகத்தில் உங்கள் நேரங்களை செலவிடுங்க. கர்த்தர் உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி மேன்மேலும் மேன்மையான இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வரப்போகிறார். ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.